தேனி போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆமா. துலா தேனி மாதிரி தான் அவங்க வந்து. ஆனா பாருங்க, சில நேரத்துல ஒண்ணுமே முடியாதுன்னு சோர்ந்து போய் உட்காரவங்களும் அவங்க தான். இதுவரைக்கும் கொஞ்சம் முடங்கி கிடந்தவங்க கூட அது எதனால கொஞ்சம் சுறுசுறுப்பா அப்பாவை பார்த்தீங்கன்னா, இவங்க வேலை செய்யற இடத்துல இவங்களுக்கு மனசு இருக்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து வேலைக்கு சேருவாங்க. ஏன்னா இவங்க வந்து வீட்டில் வந்து பேசுறதே குறைவு. சாப்பாடு தட்டில் வச்சா கூட சோறு திருப்பி வேணுமே கிட்ட கூட திருப்பி பதில் சொல்ல மாட்டாங்க. மண்டையை தான் இப்படி ஆட்டுவாங்க. ஒரு 10 நிமிஷமா ஒரு 1/4 மணி நேரமா போயிட்டு இருந்தாலே போதும். இவங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க வந்து. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து உடல் அளவுல பாருங்க கொஞ்சம் ஒரு அடிவேகத்தில் கல்லடப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இவங்களுக்கு வந்து. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் பார்த்துக்கிட்டு இருக்க, உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு செய்தியோடு நாங்கள் வந்திருக்கோம். என்னன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திக்க போகிறோம். நானே வந்து அவங்கள பார்த்தோன்னே அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இப்படியெல்லாம் இருக்கா, அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அவங்க வந்து மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம சந்திக்க போகிறோம். என்ன அவங்கக்கிட்ட சிறப்புகள் அப்படின்னா, அவங்க வந்து ஜாதகம் பார்ப்பாங்களாம், நியூமராலஜி பார்ப்பாங்க, வாஸ்து பார்ப்பாங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கறது தான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்ட உடனே ஃபோன் நம்பரை வச்சு உங்களுடைய வரலாறு சொல்லுவாங்களாம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை வச்சு உங்களோட வரலாறை சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்டவங்க தானே நம்மளுக்கும் வேணும். ஏன்னா இப்போ வந்து குரு பயிற்சி வரப்போகுது இந்த வருஷத்தில். அந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் எப்படி தான் இருக்குது, நியூமராலஜி எப்படி இருக்குது, வாஸ்து எப்படி இருக்குது, நம்மளோட ஃபோன் நம்பரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த நம்பர் கரெக்டு தானா இல்லை வேறு நம்பர் மாற்றிக்கலாமா, இந்த குரு பயிற்சியிலேருந்து எல்லாரும் பிரகாசமாக இருக்கிறதுக்கு எல்லா ராசியும் பற்றி அவங்கக்கிட்ட நான் கேட்க போகிறேன். வாங்க நம்ம அவங்களே சந்திப்போம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. ஜெகஜோதியா இருக்கீங்க, அழகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. யுகம் டிவி நேயர்களுக்கு, உலகெங்கும் கண்டுகளித்து கொண்டிருக்கும் யுகம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி. வெரி குட். மருத்துவ ஜோதிடர் அப்படின்னா என்னம்மா அது? இப்போ அது வந்து ஒவ்வொருத்தருங்க ஜாதகத்தை கொண்டு வராங்க. அவங்க வந்தோடனே பாருங்களேன், நாங்கள் எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, ஹெல்த் இஷ்யூ இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, உங்க வம்சத்துல யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அதுல தெரிஞ்சு. ஆமா, தெரிஞ்சிருமா. அப்ப நீங்க வந்து அப்ப அதுக்கு தான் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும் பாத்தீங்களா. ஆமா, கரெக்ட் தான். ஜாதகம் பார்க்கறது அதுக்காக நம்மகிட்ட வராங்க. அதனாலதான் பாத்துங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. கரெக்ட். ஒருத்தருக்கு பாத்துக்கங்க இது HP குறைவா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கங்க. அது என்ன ஃபுட் எடுக்கணும் அதை நாங்களே சொல்லிடுவோம். ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், எல்லாம் நிறைய இருக்கும் பாத்துக்கங்க. இன்னைக்கு பாருங்க, குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு பாருங்க, லேடிஸ்ட உள்ள யூட்ரஸ், ஆமா, யூட்ரஸ் நீர்க்கட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து நிறைய பாருங்க சிசேரியன் அதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. நாங்க அவங்களுடைய ஆரோஸ்கோப் பார்த்தோன்னேவும் அதே தெரிஞ்சிடும். அப்ப நீங்க இதுக்கு இந்த மாதிரி நீங்க உணவுப் பொருள் எடுத்துக்கங்க. 90 நாள் கண்டிப்பான முறையில் அதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா சரியா போயிடும் அவங்களுக்கு வந்து. அதே தானாகவே வந்து PCOD சரியாயிடும். சரியாகி குழந்தை உருவாக்குற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. 12 ராசிக்காரங்களுக்கும் நம்மளுக்கு தேவைதானே அவங்க. சரிம்மா, இப்போ வந்து நீங்க நிறைய விஷயம் பேச போறோம் இன்னைக்கு. இப்போ வந்து குரு பயிற்சி வருது. எப்போ குரு பயிற்சி நீங்க தான் சொல்லணும், இந்த வருஷத்துல என்னைக்கு குரு பயிற்சி வருதுன்னு. வணக்கம்மா. வணக்கம். அடுத்தது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? தேனி போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆமா, தேனி மாதிரி தான் அவங்க வந்து. ஆனா பாருங்க, சில நேரத்துல ஒண்ணுமே முடியாதுன்னு சோர்ந்து போய் உட்காரவங்களும் அவங்க தான். அந்த சோம்பேறித்தனமா அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா துலா ராசியில தான் சனி பகவான் உச்சமாகறாரு. அதனாலதான் ஒண்ணு பார்த்தா அந்த எஜ்ஜில இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஒண்ணு பார்த்தா நேர கடைசி எஜ்ஜில இருப்பாங்க. முடியவே முடியாது, சோம்பேறித்தனமா ரொம்ப டயர்டா இருக்கிறவங்களும் அவங்கதான். அப்ப இதுதான் இவங்க வந்து மாத்திக்கிறணும்.
அப்ப அந்த துளாராசிக்காரங்க வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா நீதி நேர்மையா பேச நினைப்பாங்க. இவங்களால வந்து யாருக்கு எந்த ஒரு கெடுதலுமே நடக்காது. இவங்க தான் ஏமாறுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏமாறுறது இவங்க தான். வெளி உலகத்துல ஏமாறுறதும் இவங்க தான். இவங்க வந்து இவங்களை யாராவது ஒருத்தருங்க எப்ப நீ சாப்பிட்டியான்னு கேட்டா போதும், வெளியாட்கள் வீட்டுல கேட்டா வல்லுன்னு விழுவாங்க. அது வேற விஷயம். மனைவியோ தாயோ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா வெளியில அந்த வார்த்தைக்கு இவங்க வந்து மயங்கக்கூடியவங்க, இறக்கத்துக்கு அடிபணியக்கூடியவங்க துளாராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு எதையுமே வந்து பாருங்களேன், வெளியில வந்து கேட்டு வாங்க தெரியாது. வேலை பார்க்குற இடத்துலயும் அப்படித்தான், எதையுமே அப்படித்தான். எனக்கு இந்த திறமை நல்லா இருக்கும், எனக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறது இவ்வளவு சம்பளம் கொடுங்க அப்படின்னு இவங்க கேட்கவே தெரியாது. கேட்டா இவங்களுக்கு கிடைக்கும், ஆனா கேட்கிற வந்து ஈகோ தடுக்கும். ஏன்னா அங்க வந்து சூரியன் வந்து நீசமாகறாரா, அப்ப வந்து கேட்டு வாங்க தெரியாது. தானாகவே கிடைக்கணும்னு எப்படி கிடைக்கும்? நம்ம அப்படி ஒரு காலத்திலேயே இருக்கோம். அதாவது இவங்க எதையுமே கேட்டா கிடைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுப்பதற்கும் தயாராக இருக்குது. அப்ப இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது இதுவரைக்கும் வந்து குரு பார்வை இவங்க ராசியில பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப இந்த இவங்க ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல குரு பார்வை படுறதுனால சுறுசுறுப்பா பணம் வேணும், நமக்கு வந்து வருமானம் வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இவங்க வந்து என்ன நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிறப்ப பாருங்க, இவங்க ஆட்டோமேட்டிக்கா இவங்களுடைய வாழ்க்கை முறையில நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுவரைக்கும் கொஞ்சம் முடங்கி கிடந்தவங்க கூட அது எதனால கொஞ்சம் சுறுசுறுப்பா அப்பாவை பார்த்தீங்கன்னா, இவங்க வேலை செய்யற இடத்துல இவங்களுக்கு மனசு இருக்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து வேலைக்கு சேருவாங்க. அது இந்த குறுப்பெயர்ச்சின்னு நடக்க ஆரம்பிக்கும். நடக்க ஆரம்பிச்சோடனே பாருங்க, இவங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பாருங்க எல்லாம் ஆக்டிவாக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இதனால வந்து இவங்களுடைய வாழ்க்கை வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. இப்ப இது வரைக்கும் நான் இடம் வாங்கி போட்டிருக்கேன், எனக்கு வீடு கட்ட வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்தோடனே பாருங்க ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. இடமே இல்லைன்னா கூட ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வீடும் சொந்த வீடாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் என்னால வாடகை கொடுக்கவே முடியலம்மா, என்ன செய்யணும்னா இப்ப இருந்து கொஞ்சம் சின்னதாக மாற்றம் வந்து அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்னால வீடு கட்ட முடியாத சூழல் இருந்தாலும் பாருங்க, அந்த வீடு கூட ஒத்துழைக்கு எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புமே கொஞ்சம் அடுத்த கடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள்ல இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இப்ப துளாராசிக்காரங்களுக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கும், அடுத்த குழந்தைக்கு பாருங்க 5 வருஷம் 6 வருஷம் ஆகும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அந்த புத்திர பாக்கியம் இல்லாமலே இதுவரை கிடைக்காமலே இருக்கும். ஆனால் அந்த குருப்பெயர்ச்சியில பாருங்க அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எனக்கு ஆண் குழந்தையா இருக்கு, எனக்கு பெண் குழந்தை இல்லைன்னு நினைச்சாலுமே பாருங்க உங்கள் மனதிற்கு ஏற்ற மாதிரியே பாருங்க பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள்ல அதிகமாகவே இருக்குது. அதனால பாருங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் தன் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய இடத்துல இவங்களுக்கு வாய்ப்புகள் வரும். அப்ப எந்த துறையை நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பத்திலே இருப்பாங்க. அது வந்து அந்த குருப்பெயர்ச்சி அதுக்கப்புறம் பாருங்க ஒரு 2 மாசம் கழிச்சு முயற்சி எடுக்கிறப்ப நல்ல ஒரு திறமையான இவங்க படிப்புல மூலமா போய் அதன் மூலமாக எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாக தான் அந்த குருப்பெயர்ச்சியானது இருக்குது. இப்ப இவங்களுக்கு பாருங்க நண்பர்களால ஒரு ஆதரவு இருக்குது. நிறைய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் நிறைய பேர் துளாராசிக்காரங்க பாருங்களேன். நண்பர்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க, தன் வீட்டில் உள்ள ட்ரெஸ்ஸை அதை கொண்டு கொடுத்துருவாங்க, தனக்குன்னு ஒரு சாப்பாடை கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இவங்க போய் வீட்டில் திட்டு வாங்குவாங்க. அதனால இவங்க வந்து இந்த குருப்பெயர்ச்சி இந்த காலகட்டத்தில் வந்து வீட்டில் கொஞ்சம் கலந்து பேசணும். ஏன்னா இவங்க வந்து வீட்டில் வந்து பேசுறதே குறைவு. சாப்பாடு தட்டில் வச்சா கூட சோறு திருப்பி வேணுமே கிட்ட கூட திருப்பி பதில் சொல்ல மாட்டாங்க, மண்டையை தான் இப்படி ஆட்டுவாங்க. அப்போ நம்ம சாப்பாடு வைக்கிறோம், சரி நமக்கு மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கணும், அப்போ தான் இவங்களுக்கு வேணும் வேண்டாங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதுலேயே வீட்டில் உள்ள சின்ன சின்ன குறைகள் இருக்கும். சின்ன சின்ன குறைகளை இவங்க வந்து வீட்டில் நிவர்த்தி பண்ணாலே போதும், வீட்டில் சந்தோஷம் அதிகப்படுத்தக்கூடிய நேரமாகத்தான் இந்த காலங்கள் குருப்பெயர்ச்சி காலங்கள் இவங்களுக்கு வந்து இருக்குது. போட்டி தேர்வில் இவங்களை ஜெயிக்க ஆளே இருக்க முடியாது. ஏன்னா சரியான அளவில் இவங்க வந்து எதையும் பிளான் பண்ணி செய்யக்கூடிய தன்மை அதிகமாக இருந்தாலும் போட்டின்னு வந்துட்டாலே பார்த்துக்குங்க இவங்க தான் வெற்றி வரணுங்கிற எண்ணம் வந்து ரொம்ப இவருக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். திருமணம் யோகம் இருக்குது. அதே மாதிரி பாருங்க உறவினரார் நிறைய வந்து ஆதாயம் உதவிகள் இவங்க தந்தை வழி உறவுகளால பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து விலகி போயிருப்பாங்க. இவங்களுடைய கொஞ்சம் வாழ்வாதாரம் குறையிறத பார்த்துட்டு கொஞ்சம் விலகி போயிருப்பாங்க. இப்போ இவங்க வாழ்வாதாரம் உயர்றதுனால அவங்களே வந்து விரும்பி வந்து உறவாடக்கூடிய நேரமும் இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள் தான். இவங்க வந்து கொஞ்சம் ஆன்மீக வழியில கொஞ்சம் இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே இருக்கணும். ஆன்மீக ஸ்தலங்கள் சென்று வர்றது, டெய்லி ஒரு முறையாவது காலைல எந்திரிச்சோடனே வந்து சூரிய வழிபாடு பண்ணணும். இவங்களுக்கு என்ன சூரியன் தான் இவங்க ராசிக்கு 11ஆம் அதிபதி. அப்ப அந்த சூரிய வழிபாடு அப்படிங்கிற மந்திரம் சொல்ல வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். காலைல எஞ்சின்னு சூரிய ஒளி படுற மாதிரியாவது ஒரு வாக்கிங்
ஒரு 10 நிமிஷமா ஒரு 1/4 மணி நேரமா போயிட்டு இருந்தாலே போதும். இவங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க வந்து. அதுக்கப்புறம் பாருங்க இவங்களுக்கு வந்து உடல் அளவில் பாருங்க கொஞ்சம் ஒரு அடிவேகத்தில் கல்லடப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இவங்களுக்கு வந்து. அதே மாதிரி வந்து உடல் வந்து செரிமான கோளாறுகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா குரு பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணமே. அவரே 3-6 கூடையவர். இவங்க ராசியில வந்து கொஞ்சம் பார்வை இல்லாமல் இருக்கிறனால உடல் வந்து செரிமான கோளாறு இருக்கும். அதிகமாக வந்து சாப்பிட முடியாது, பசி இல்லாத தன்மையெல்லாம் இருக்கும். அப்ப இவங்க அதுக்கேற்ற மாதிரி பாருங்க உணவுல வந்து சிக்கனை மட்டும் இவங்க குறைச்சிடணும். இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள்ல சிக்கனை குறைச்சிட்டு மற்ற அசைவங்கள் இவங்க எடுத்துக்கலாம். கோழிக்கறி ஆமா, அது இவருக்கு வந்து செட் ஆகாது வந்து. அது இருந்தாலும் கொஞ்சம் அடிவேறு பிரச்சனைகள், பித்தப்பை கல், இந்த மாதிரி சிறுநீரக கல் எல்லாமே கொஞ்சம் உருவாக ஆரம்பிச்சு இந்த நேரங்கள்ல கொஞ்சம் அடிவேறு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இவங்க நல்ல ஆலயம் சொல்லுங்க அவங்களுக்கு. சொல்றேங்கம்மா. இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாமே செய்யறப்ப நல்லா இருக்கும். இவங்களால முடிந்த அளவுக்கு இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அன்னை மூகாம்பிகை அம்மன் வந்து எல்லா ஊர்லயுமே இருப்பாங்க, பெருமளவும் பார்த்துக்கங்க. அந்த ஆலயங்களுக்கு இவங்க வந்து திங்கக்கிழமை தோறும் சென்று வரணும். திங்கக்கிழமை காலையில 7:30 to 9 மணிக்குள்ள ராகு காலம். இந்த ஆலயத்துக்கு நீங்க போய் அங்க ஒரு 10 நிமிஷமாவது அமர்ந்து ஒரு 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். செஞ்சுட்டு வரப்ப இவங்க வந்து தொழிலையும் பெரிய அளவு முன்னேறத்துக்கு வர முடியும். குடும்பத்திலையும் அமைதியும் சந்தோஷமும் நிறையக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள்ல இருக்குது. மூகாம்பி அம்மன் சில நேரங்கள்ல இல்லாம இருக்கலாம் ஒரு ஊர்ல வந்து. அப்போ வந்து முப்புடாரி அம்மன் எடுத்துக்கங்க, அது எல்லா ஊர்லயும் இருக்கும். மூகாம்பிகை கோயில் இல்லைன்னா முப்புடாரி அம்மன். அந்த அம்மனுக்கு பாருங்க 3 முகங்கள் இருக்கும். அந்த அம்மனுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மேலும் பல வகையில நீங்க வந்து சிறப்பான வாழ்க்கை வருவதற்கு இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள் மிகவும் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது. நன்றி நன்றி, ரொம்ப நன்றிம்மா. நல்ல அருமையான பதிவு இது. துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பதிவு சொல்லியிருக்காங்க. மூகாம்பிகை கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க. இந்த குரு பயிற்சிக்குள்ள திங்கக்கிழமை காலையில் உங்களுக்கு விளக்கேற்ற சொல்லியிருக்காங்க. அது எத்தனை விளக்கு, எந்த கோயில், இன்னும் மூகாம்பிகை கோயிலுக்கு போக முடியாதவங்க இன்னொரு கோயில் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ முழுசாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அது என்ன கோவில், என்ன அம்மன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இல்லை அம்மாவை நீங்கள் வந்து நேரில் சந்திக்கணும் அப்படின்னா இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க, நியூமராலஜியில் பார்க்குறாங்க, அஸ்ட்ராலஜர் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க, வாஸ்து பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. உங்களுக்கு டவுட்டு வேணும்னா, டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க. ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கும் எல்லா நன்மைகளும் நடக்கணும். தேங்க்யூ.